வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆம்பளை பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, கடைசியில் பொண்ணு தான் பார்க்கும், பையன் தான் பார்க்குன்றத இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பசங்களும் சரி, பொண்ணுகளும் சரி, நம்ம பெற்றவங்கள பார்ப்பாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அவங்க சூழ்நிலைக்கு தக்கன அதுங்க மாறிக்கிடுவாங்க. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், சரிங்களா? ஆணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பெற்ற தாய்மார்க அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்களா, புருஷன் வீட்டுக்கு போகணும். பையனை கல்யாணம் பண்ணுறீங்களா, பையனை கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்பில் தனியாக விட்டுருங்க யாராக இருந்தாலும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு இதே மகனும் சரி, மருமகனும் சரி, நம்மளை அடிக்கக்கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, காரைக்குடியில் ஒரு டீச்சர் வீட்டில் நான் பார்த்தேன் வேலை. அந்த டீச்சருக்கு 2 பையங்க தான். அவங்க டீச்சர் வேலை பார்த்தவங்க முத்துரோணிக்கிட்ட அவங்க டீச்சராக இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த அண்ணன் பேர் மாரியப்ப அண்ணன். அவங்க அம்மாவை அடித்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன். இல்லை, அந்த அம்மா சொல்லி என்கிட்ட அழுதாங்க. அப்போ நான் இப்போ போய் பார்க்கையில் என் மருமக இப்போ தான் என்னை நல்லா வச்சுருக்குது அப்படின்னு. ஏன் நல்லா வச்சுருக்காங்கன்னா, அவங்க வீடு கட்டினதை அவங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க, மகன் பேருக்கு. புரியுதுங்களா? அதனால் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் நான் பேசுகிறது கரெக்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பசங்களை நம்ம என்ன தான் நம்ம பிள்ளைய மேலே பாசமாக இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே பாசம் கொஞ்சம் கூட துளி அளவு கூட இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு. நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன், என் பிள்ளைகளுக்காகவே நான் இருந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கி இருந்துச்சுன்னா நானும் எப்படியே முன்னேறி இருக்கலாம். நான் எல்லாத்துக்குமே இறக்கப்படுவேன், எல்லாத்துக்குமே பாதி வேலை நான் பார்த்து கொடுப்பேன். ஒரு வீட்டுக்கு நான் வேலைக்கு போனேன்னா ஒரு வேலை சொல்லுவாங்க, ஆனால் 10 வேலை வாங்குவாங்க. அந்த ஒரு வேலைத்துக்கு சம்பளம் தான் எனக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? அதுலேயும் என் பிள்ளைகளுக்கு நான் அதில் காய்ச்சி இது பண்ணி கஷ்டப்பட்டு அதில் வளர்த்து ஆளாக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைய நம்மளுக்கு இன்றைக்கி மதிக்கலை, நம்மள்கிட்ட பேசலைன்னா ஒரு தாயோட வேதனை மற்ற தாய்மார்களுக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். இதே அப்பா இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களா? கேட்க ஆள் இருந்திருப்பாங்க. ஏன்டா என் மகள்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம பெற்றவங்க இல்லை. அதுதான் இன்றைக்கி நிலமை. பெற்ற பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ நிலமை இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இதே என் தாய் இருந்திருந்தா என் பிள்ளைகளை கேட்கலாம், ஏன்டா என் மகள்கிட்ட நீ பேசலாம், என்னடா உனக்கு கோவம் அப்படின்னு. இப்போ நான் போய் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பையங்க என்கிட்ட பேசலை, என் பசங்க என்ன பார்க்கலன்னு யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. அதுதான் வாழ்க்கை. நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க, துணைக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கும் பெருமை, நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு பெருமை, நம்ம அந்த உலகத்தில் இருக்கும் பெருமை. அது நிறையா பேருக்கு யாருக்கும் தெரியல மக்களே. நன்றி, வணக்கம்.